சிறுபான்மை மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே தேர்தலுக்காக இல்லாமல் தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா மூப்பனார் காலம் தொட்டு பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் வழியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நோன்பு திறக்கும் நிகழ்வினை ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமும் எங்களது மேடையிலே ஒத்த கருத்துடைய பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களை அழைத்து இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நடந்த நிகழ்வு என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான அத்துணை கட்சிகளுடைய தலைவர்கள், பிரதிநிதிகள் இங்கே ஒரு சேர வந்து இஸ்லாமிய மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே இன்றைக்கு அவர்கள் உரையாற்றியிருப்பது அவருடைய கடமை என்று கருதுகிறார்கள். இஸ்லாமிய மக்களுக்கு செய்யக்கூடிய வருங்கால பயன்கள், நன்மைகளை உறுதிப்படுத்தும் வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைய நோன்பு திறக்கும் நிகழ்வு நடந்திருக்கிறது. மத்தியிலே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே இஸ்லாமிய மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே சிறுபான்மை துறையின் அமைச்சகத்தின் மூலம் அவருடைய வளர்ச்சியை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே, கல்வியை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே, வேலைவாய்ப்பை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே, பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி அதன் அடிப்படையிலே இன்றைக்கு அந்த திட்டங்களெல்லாம் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். சிறுபான்மை மக்களுடைய அளவு சிறிதாக இருந்தாலும் அவர்கள் மனது பெரிது. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் அவருடைய பங்கு, முக்கியமான பங்கு என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதனை மத்திய அரசு மனதிலே வைத்து அவருடைய வளர்ச்சி என்று மட்டுமல்ல இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வளர்ச்சி, ஒற்றுமை, பாதுகாப்பு என்ற ரீதியிலே செயல்படும் அரசு மத்திய அரசு. அதற்கு எப்பொழுதும் துணை நிற்கக்கூடிய அரசு நம்முடைய எடப்பாடியார் அரசு. இந்த இரு அரசும் தமிழக இஸ்லாமிய மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் என்ற உறுதியை கொடுக்கும் வகையிலே இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நடத்திய நோன்பு திறப்பு விழா நடைபெற்றிருக்கிறது.